பிரைஸ் தி லார்ட். 3ஆம் நாள் கூட்டத்தின் கடைசி நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலையும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேலே இரக்கமாக இருக்கார் பார்த்தீங்களா? நம்ம மேலே அன்பு வச்சு பாருங்கள். இந்த லாக்டவுன் நாட்களில் இது 3ஆவது கன்வென்ஷன். முதல் கன்வென்ஷன் ஒரு எழுப்புதல், நீங்கள் எல்லாம் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எழுப்புதலின் ஆவியோடு கர்த்தர் நம்மை நடத்தினார். 2ஆவதாக நம்முடைய குடும்பத்தின் மேல் அக்கறையோடு கூட கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த 3 நாட்களும் வேத வசனத்தில் நாம் வளருவதற்காக கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்டி இந்த நாட்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி கூட்டத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆராதனை நடத்த வருவார்கள். தொடர்ந்து ஆராதனையை கேட்டு ஆராதனைகளை பங்கெடுத்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பண்டிகையின் கடைசி நாள் இந்த மாலை நேரத்திலையும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இணைந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் உங்களுடைய கவனத்தை தேவன் பக்கமாய் திருப்பி, எல்லாரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நாட்களிலும் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த விசேஷித்த கூட்டங்களை நீர் ஏற்படுத்தி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிய செய்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேதத்தில் பேதைகளாய் இல்லாதபடிக்கு வேதத்தின் காரியங்களில் ஞானிகளாய் விளங்கும்படியாக எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தந்த இப்படிப்பட்ட தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கடைசி நாள் கூட்டத்திலையும் எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரை நீர் உலாவுவீராக. இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் உண்டப்பா. இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய இருதயம் அதற்காக ஆயத்தப்படட்டும். இந்த வேளையில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா, எங்களை நன்றாய் அறிந்து ஆண்டவரே எங்களை கற்று போதித்து நடத்துகிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலானவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, வானங்களும் வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தெய்வமே, உன்னதத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நீண்ட ஆயுசுள்ளவராய் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவராய் ஆண்டவரே அரசாளுகிற எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நித்தியமானவரே, நிரந்தரமான எங்கள் சொத்தே அப்பா, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் அல்லவோ. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமையின் தேவனே, மகத்துவமானவரே அப்பா, இந்த வேளையில, இந்த ஆராதனை வேளையில எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக, எங்கள் மத்தியில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகல கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரே, எங்கள் மத்தியில் உலாவும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய துதிகளின் மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை பாடுவதும் உம்மை துதிப்பதும் எங்களுடைய ஜீவியத்தில் கிடைத்த பாக்கியமானது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லுவதற்கு தகுதியில்லாத எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து உம்மை துதிக்கும்படியான பாத்திரவான்களை எங்களை மாற்றியிருக்கீங்களப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து அப்பா மகிழ்ச்சியாய் வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. மகிழ்ந்து இருக்கிற தேவன் நீங்கப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே, உந்தனை பாட எங்குதென் உள்ளம், உந்தனை பாட எங்குதென் உள்ளம், உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராய்ந்து அறிபவரே, ஆராய்ந்து அறிபவரே, என்
அறிந்தவரே. எத்தனை பேர் உண்மையா அப்பாவை பார்த்து பேசுறீங்க? ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. உந்தனை பாட எங்குதென் உள்ளம், உந்தனை பாட எங்குதே உள்ளம். உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே. தயாபரரே, அடைக்கலமே, என்னை காக்கும் கேடகமே. தயாபரரே, அடைக்கலமே, என்னை காக்கும் கேடகமே. ஸ்தோத்திரம் உமக்கே, துதியும் உமக்கே, தூயவர் தூயவர்க்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா ஸ்தோத்திரம் உமக்கே, துதியும் உமக்கே, தூயவர் தூயவர்க்கே. ஆராய்ந்து அறிபவரே, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. Thank you Jesus Lord, amen. ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. உந்தனை பாட எங்குதென் உள்ளம், உந்தனை பாட எங்குதே உள்ளம். உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே. உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே. நித்தியமான என் உறவே, கமான், நித்தியமான என் உறவே, நிரந்தரமான என் செல்வமே. நித்தியமான என் உறவே, நிரந்தரமான என் செல்வமே. விலகிடாதேவா, உறைவிடம் நீரே, புகழுவேணும் நாமத்தை. Yes Lord, amen. விலகிடாதேவா, உறைவிடம் நீரே, புகழுவேணும் நாமத்தை. சேர்ந்து பாடுவோம். ஆராய்ந்து அறிபவரே, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. Thank you Father Lord. ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஆண்டவரே உந்தனை பாட ஏங்குதென் உள்ளம், உந்தனை பாட ஏங்குதென் உள்ளம்.
பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே அப்பா, உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே. பெரியவரே, come on, பெரியவரே, மகத்துவரே, பரிவுடன் என்னை காப்பவரே, பாடுவோமா, பெரியவரே, மகத்துவரே, பரிவுடன் என்னை காப்பவரே, எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலைத்திருப்பேன். எஸ் லார்ட், ஆமென். எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலைத்திருப்பேன். ஆராய்ந்து அறிபவரே, ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. எஸ் மாஸ்டர் லார்ட், ஆராய்ந்து அறிபவரே, என் உள்ளம் அறிந்தவரே. உந்தனை பாட, உந்தனை பாட எங்குதென் உள்ளம், உந்தனை பாட எங்குதே உள்ளம், உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே, உம்மை பாட வரம் வேண்டுமே தேவா, உம்மை பாட வரம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி இந்த கடைசி நாள் இந்த கூட்டத்திலையும் இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த 3 நாட்களும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை உண்மையா எத்தனை பேர் செவி கொடுத்தீர்களோ? உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வந்திருக்கும். நீங்கள் ஒரு தீர்மானத்திற்குள்ள வந்திருப்பீங்க. இந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் நாம் காத்து கொள்வதில் உண்மையா இருக்க வேண்டும். ஆமேன். அவருக்குள்ள நிலைத்திருந்தால் தான் அவருக்கென்று கனி கொடுக்க முடியும். இந்த கடைசி சரணத்தை ஒரு முறை கூட நம்ம பாட போகிறோம். பெரியவரே, மகத்துவரே, பரிவுடன் என்னை காக்கிற தேவன். இந்த கடைசி நாட்களிலையும் உலகமே பயத்துக்குள்ள இருந்தாலும் நாம் அவருக்குள்ளாக இருந்து பாதுகாக்கப்படும்படியாக நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நமக்கு எவ்வளவு அழகாக விளக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கடைபிடித்து நடக்கும்போது தேவன் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஒரு அர்ப்பணிப்போடு முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் நின்று உங்கள் இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை, உண்மையான வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். Come on everyone. Yes Lord. பெரியவரே, மகத்துவரே, பரிவுடன் என்னை காப்பவரே. எத்தனை பேர் அன்பினால பெரியவரே, மகத்துவரே, பரிவுடன் என்னை காப்பவரே, எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலைத்திருப்பேன். சொல்லுவோமா அப்பாவை பார்த்து? Come on. எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலைத்திருப்பேன். ஒரு விசை கூட எடுபடா பங்கு ஆண்டவரே, எடுபடா பங்கு என்றுமே நீரே, உம்மிலே நிலைத்திருப்பேன். ஒரு விசை கூட நீங்க சொல்லுங்க. Come on. எடுபடா பங்கு
எடுபடா பங்கு. ஆமாண்டவரே, என்றுமே நீரே உம்மிலே நிலைத்திருப்பே. நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா, உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் ஆராதனை மத்தியில் நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆமென். முதலாவது அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கு. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. துன்பமெல்லாம் போக்கிவிட்டாரே, துதியின் ஆடை எனக்கு தந்தாரே. துன்பமெல்லாம் போக்கிவிட்டாரே, ஆமென். துதியின் ஆடை எனக்கு தந்தாரே. வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரை. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரை. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. பாடுவோம். ஆராதனை 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 ராஜாதி ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. நன்றியாள் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியாள் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்றும் பாடுவேன் எந்தன் இயேசுவை, எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. என்றும் பாடுவேன் எந்தன் இயேசுவை, எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் இயேசு நாமம் உயர்த்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலம் எல்லாம் துதித்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலம் எல்லாம் துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை
என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா கீதம் பாடுவேன், அல்லேலூயா கீதம் பாடுவேன், ஆண்டவரை கொண்டாடுவேன். ஆமென். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றில் இருந்து துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றில் இருந்து துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனு. கரங்களை அசைத்து ஆமென். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் என்பது அவருடைய நாமம். ஆமென். நமக்காக உயிரையே தந்த தேவன், உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உன்னதமான தெய்வமே. நமக்கு தெரிந்த பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுவோமா? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து come on. Oh hallelujah. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே. yes lord. உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உன்னதமான தெய்வமே, இயேசு உன்னதமான தெய்வமே, உன்னதமான தெய்வமே, இயேசு உன்னதமான தெய்வமே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. yes lord. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. மெய் வழி காட்டிய மெய் தெய்வமே, என் தாய்மொழியில் என்னை அழைத்தீரே. மெய் வழி காட்டிய மெய் தெய்வமே, என் தாய்மொழியில் என்னை அழைத்தீரே. தீய வழியில் சென்ற என்னை மாற்றினீரே. தீய வழியில் சென்ற என்னை மாற்றினீரே. தூய வழியில் நான் நடந்திடவே உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர். வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர். நீதி நியாயங்கள் அறிந்திட செய்தீரே, என் ஆசீர்வாதங்கள் பெற்றிடவே. நீதி நியாயங்கள் அறிந்திட செய்தீரே, உந்தன் ஆசீர்வாதங்கள் பெற்றிடவே. உயிர் தந்த தெய்வமே, ஹல்லேலூயா, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. சேர்ந்து பாடுவோம் ஆமென். உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. பரிவுடன் என்னை படைக்கிறேன், உம் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். பரிவுடன் என்னை படைக்கின்றேன், உம் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கின்றேன். பாவ பாரங்கள் விலகிட செய்தீரே, என்றும் தூயரே உம்மை துதித்திடவே. பாவ பாரங்கள் விலகிட செய்தீரே, என்றும் தூயரே உம்மை துதித்திடவே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. yes lord.
உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிருள்ள வரை உம்மை சேவிப்பேன், நான் உண்மை சாட்சியாய் வாழுவேன். உயிருள்ள வரை உம்மை சேவிப்பேன், நான் உண்மை சாட்சியாய் வாழுவேன். உள்ளத்தில் இருந்து அழைத்தேனே, எனக்கு உதவிகள் செய்து உயர்த்தினீரே. உள்ளத்தில் இருந்து அழைத்தேனே, எனக்கு உதவிகள் செய்து உயர்த்தினீரே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. எஸ் லார்ட், ஆமென். உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உன்னதமான தெய்வமே, இயேசு உன்னதமான தெய்வமே, உன்னதமான தெய்வமே, இயேசு உன்னதமான தெய்வமே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே, உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா. இந்த 2வது சரணத்தை மீண்டுமாக பாடலாமா? வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர். அநேகர் வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தின் ரகசியங்கள் அறியாமல் புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. தேவனை குறித்த அறிவில்லாமல் இந்த பிரச்சனைகளின் நாட்களில் தேவனையே கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதத்துடைய நீதி நியாயங்களை அறிய செய்வது அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காகவே. ஆமென். இந்த சரணத்தை பாடி நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆராதனை முடித்து கடந்து செல்ல போகிறோம். வேதத்தின் ரகசியம் அறிய செய்தி, என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர். வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர். வேதத்தின் ரகசியம் அறிய செய்தீர், என் பேதமை நீங்கிட ஞானம் தந்தீர். நீதி நியாயங்கள் அறிந்திட செய்தீரே, உந்தன் ஆசீர்வாதங்கள் பெற்றிடவே. நீதி நியாயங்கள் அறிந்திட செய்தீரே, உந்தன் ஆசீர்வாதங்கள் பெற்றிடவே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உயிருள்ள வரை, உயிருள்ள வரை உம்மை சேவிப்பேன், நான் உண்மை சாட்சியாய் வாழுவேன். அர்ப்பணிப்போடு. உயிருள்ள வரை உம்மை சேவிப்பேன், நான் உண்மை சாட்சியாய் வாழுவேன். உள்ளத்தில் இருந்து அழைத்தேனே, எனக்கு உதவிகள் செய்து உயர்த்தினீரே. உள்ளத்தில் இருந்து அழைத்தேனே, எனக்கு உதவிகள் செய்து உயர்த்தினீரே. உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. ஆமென். உயிர் தந்த தெய்வமே, உயிர்ப்பிக்கும் தெய்வமே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்தீங்களப்பா ஆண்டவரே. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்கள் முடிந்த ஆண்டவரே அடுத்த நாளுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றி ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராகப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல பாடி கர்த்தரை துதித்தோம். இந்த பண்டிகையின் கடைசி நாள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் ரெவரண்ட் நெல்சன் ஞானகுமார் அவர்கள். திருவண்ணாமலை ஏஜி சபையினுடைய தலைமை போதகராகவும் நம்முடைய தமிழ்நாடு எஸ்எஃப்சியினுடைய அதாவது ஸ்டூடெண்ட் ஃபார் கிரைஸ்டினுடைய அவர் சேர்மனாகவும் அதாவது தலைவராகவும் இருந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலும் மாணவர் ஊழியத்தை திறம்பட செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல திருச்சபையின் போதகராக இருக்கிறார். அவர்களை கேட்டுக்கொண்ட போது சந்தோஷமாக நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர்கள் உற்சாகமாக
ஆம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கரங்களை தட்டி நாம் கடந்து செல்வோமாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருவொற்றியூர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை விசுவாசிகளாக உங்கள் யாவருக்கும் திருவண்ணாமலை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இந்த நாளில் பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சபையின் போதகர் பாஸ்டர் எஸ்.ஜே. ஜெபராஜா அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் இந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன். உங்கள் அநேகருக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வேதமும் வாழ்க்கையும். நேற்று முன்தினமும் நீங்கள் வேதாகமத்தை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். முதல் நாளில் வேதாகமத்தின் முக்கியத்துவம் அல்ல வேதாகமத்தினுடைய மேன்மை மகத்துவம் என்கிற தலைப்பில் கற்றிருப்பீங்க. நேற்று தினத்தில் வேதாகமத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றிருப்பீங்க. இன்றைக்கு நாம் வேதாகமமும் வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வேத வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கட்டும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற பார்க்கிற கேட்கிற யாவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். வந்திருக்கிற இவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்ற ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவர்களுக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தை நாம் பல விதங்களில் பயன்படுத்துகிறோம். வேதாகமத்தை வாசிக்கிறோம், வேதாகமத்தை மனப்பாடம் பண்ணுகிறோம், வேதாகமத்தை தியானம் பண்ணுகிறோம், வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறோம், வேதத்தை கேட்கிறோம். ஆகவே பல விதங்களில் நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்படி கற்றுக்கொள்வதற்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறாராம். ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பாக நாம் நாளுக்கு நாள் மறுரூபமாகி கொண்டே போக வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பாக நாம் மாறுவதற்காகத்தான் இந்த வேத வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. எல்லா புத்தகங்களும் அனுதின வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அல்ல. அது உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கலாம், நீங்கள் வேலை செய்வதற்கு தேவையான சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் வேத புத்தகம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இட் இஸ் நாட் ஓன்லி கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், இட் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் லைஃப். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் புக். இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் புத்தகம். இன்னும் ஒரே ஒரு சிறப்பு தன்மையை நான் சொல்லட்டும். இந்த வேத புத்தகம், உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. எல்லா புத்தகங்களுமே அது சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் வாசிக்க முடியும், வாசித்தால் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதற்கு சம்பந்தமில்லாத நபர்கள் அந்த புத்தகங்களை வாசித்தால் அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. உதாரணமாக, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இருக்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அது யார் தான் வாசிக்கலாம்? சிறு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அதை வாசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இதே இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ங்கிற வேர்ட்ஸை
உள்ள புத்தகத்தை ஒரு 85 வயசு தாத்தா வாசிக்க முடியுமா என்ன? நிச்சயமாக வாசிக்க முடியாது. சமைத்து பாருங்கள் அப்படி ஒரு புக் இருக்குது, சமைத்து பாருங்கள். இது யாருக்கு தான் பிரயோஜனப்படும்? யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவை, மற்றவங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமமோ த பைபிள் அலோன் கேன் பி ரெட் பை ஆல் தி ஏஜ் குரூப்ஸ், எல்லா தரப்பட்ட மக்களும் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குமானால் அது பரிசுத்த வேதாகமம். வாலிபர்களுக்கு ஆலோசனை இருக்கிறது, பெண்களுக்கு ஆலோசனை இருக்கிறது, ஆண்களுக்கு ஆலோசனை இருக்கிறது, வயோதிபர்களுக்கு ஆலோசனை இருக்கிறது, பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஆலோசனை இருக்கிறது, தேசத்தை ஆளுகை செய்கிறவங்களுக்கு இந்த வேத புத்தகத்தில் ஆலோசனை இருக்கிறது. இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், சிறு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட புத்தகம். எத்தனை வசனங்கள் உங்களுக்கு தெரியும் என்பதல்ல விஷயம், எத்தனை அதிகாரங்கள் படித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை வேதாகமத்தை வாசித்திருக்கிறீர்கள் என்பதல்ல விஷயம். இந்த வாசித்ததனால், தியானிக்கிறதுனால் உங்க வாழ்க்கையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதே முக்கியம். உலகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பல்லாயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஜனங்களை இந்த வேத புத்தகம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. நான் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். லா வாலஸ் அப்படின்ற ஒரு நாத்திகர் இருந்தார், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர். அவர் என்ன பண்ணாராம், இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனே என்ற புத்தகத்தை எழுதி அதை கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரத்தை அசைத்து விடலாம் என்று முயற்சி பண்ணி எழுத ஆரம்பித்தார். 1 அத்தியாயம், 2 அத்தியாயம், 3 அத்தியாயம், 4 அத்தியாயங்களை எழுதி முடித்தாயிற்று. இன்னும் சில சாப்டர் முடிச்சா அந்த புக்கை முடிச்சிடலாம். இதற்காக உலகம் முழுதும் இருக்கிற பல்வேறு புத்தகங்களை அவர் வாசிக்க, அதை ரெஃபரன்ஸ் எடுப்பதற்காக வாசிக்க, அப்படி உலகத்தில் பல புத்தகங்களை ரெஃபர் பண்ண அவர் வாசித்த புத்தகம் வேத புத்தகம். ஏன்னால் வேத புத்தகத்திலிருந்து குறை கண்டுபிடித்து அதிலேயே குறை சொல்லி இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல மனிதன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. ஆகவே அப்படி திறந்த மனதோடு வேதாகமத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து ஒரு வசனம் அவரை தொட்டு அது அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி ரட்சிக்கப்பட்டவராக எழுதின 4 புத்தகங்களையும் அவர் தூக்கி போட்டுவிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இயேசு உண்மையான தேவகுமாரன், இயேசு ஒரு தேவன் என்பதை புத்தகத்தை எழுதி முடித்தார் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல, நடந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போல பிராங்க் மோரிசன் என்கிற ஒரு நாத்திகர், ஏத்தியஸ்ட், பிராங்க் மோரிசன், கடவுள் என்கிற நம்பிக்கை அற்றவர் பிராங்க் மோரிசன், அவர் ஒரு மேடையில் இப்படி டிக்ளேர் பண்ணார். என்ன டிக்ளேர் பண்ணார்னா, இது 6 மாதத்தில் நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன். என்ன புத்தகம் என்றால், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே உயிர்த்தெழவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபித்து விட்டால் கிறிஸ்தவத்தை அசைத்து விடலாம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அதில் தான் இருக்கிறது. இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புத்தகத்தை எழுதினால் நாம் கிறிஸ்தவத்தை அசைத்து விடலாம் என்று எண்ணி 6 மாதம் அதற்கு நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 6 மாதங்களுக்குள் இவரும் பல புத்தகங்களை, உலகமெல்லாம் இருக்கிற பிரபலமான ஆசிரியர்கள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணார். அவர் அதில் ரெஃபர் பண்ண புத்தகத்தில் ஒன்று பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர் வாசிக்கும் போது அதிலே ஒரு வசனம், இந்த ஜீவனுள்ள வசனம் பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. இட் இஸ் நாட் ஓன்லி வேர்ட், இட்ஸ் a word of God. இது தேவனுடைய வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. ஆகவே அதில் ஒரு வசனம் அவரை தொட்டுவிட, அதோடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர, கடைசியில் 6 மாதத்தில் புத்தகத்தோடு வெளியே வந்தார். இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆகவே லா வாலஸ் என்கிற நாத்திகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. பிராங்க் மோரிசன் என்பவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அதில் முதல் அத்தியாயமே, அவர் பிராங்க் மோரிசன் எழுத புத்தகத்துடைய முதல் அத்தியாயமே நான் எழுத மறுத்த புத்தகம். அதான் முதல் தலைப்பே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உயிர்த்தெழவில்லை என்று எழுதலாம் என்று இருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்பதாக அந்த அத்தியாயத்தில் அவர் விளக்குகிறத பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு குக்கிராமத்தில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம். ஒரு குக்கிராமத்தில் குடிசை வீட்டில் ஏழ்மையில் பிறந்த ஒரு தம்பி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த குடிசை வீட்டிலேருந்து அவர் ஆலயத்துக்கு போனாராம். சாதாரண வீடு, அதாவது சாதாரண வீடுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு பேனா வாங்கி 7 வருஷம் வச்சுருந்தாராம். 7 வருஷத்தின் முடிவில் அந்த பேனா தொலைச்சிட்டாராம். அவங்க அம்மா அடி கொடுத்தாங்களாம், ஏன்டா தொலைச்ச, அடுத்து வாங்குறதுக்கு நம்மளோட கையில் காசு இல்லைங்கிற அளவுக்கு வீட்டில் கஷ்டம். ஆண்டவருக்கு தோத்திரம். ஒருபோதும் புதுசாக புக்கு வாங்கி படித்தது இல்லையாம். எல்லாமே போன வருஷம் படித்த பசங்களுடைய புக்கை செகண்ட் ஹேண்டாக வாங்கி அட்டை போட்டு சரி பண்ணி அதைத்தான் படிக்கிற வழக்கம் இந்த தம்பிக்கு இருந்தது. ஒரு நாள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போயிருக்கிறார். சர்ச்சுக்கு போகிற வழியில் அவங்க அம்மா பார்த்துருக்குறாங்க ரோட்டில். எங்கடா போகிற மகனே? சர்ச்சுக்கு போகிறோம்மா. அப்போ சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் கையில் பைபிள் இருக்கணுமே, பைபிள் எங்கடா அப்படின்னு கேட்டிருக்கிறான். உடனே அந்த தம்பி சொல்லியிருக்கிறான், பைபிளா, அதை யாருமா தூக்குவா, அவ்வளோ பெருசு என்று அதை அலட்சியமாய் சொல்லியிருக்கிறான். அவங்க அம்மா ரோட்டில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க, நீ இளமையில் வேதத்தை சுமந்தால் முதுமையில் வேதம் உன்னை சுமக்கும். கர்த்தருக்கு தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், நீ இளமையில் வேதத்தை சுமந்தால் முதுமையில் வேதம் உன்னை சுமக்கும். இஃப் யூ கேரி த பைபிள் while you are young, the Bible will carry you while you become adult. ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட, அன்னையிலிருந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க, அன்னையிலிருந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்க, அன்னையிலிருந்து வேதத்தை மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்க, அன்னையிலிருந்து எங்கே போனாலும் அந்த வேதாகமத்தை தூக்கி கொண்டு போக, அவங்க அம்மா சொன்ன அதே வார்த்தையின்படி இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு நான் நினைக்கிறேன் 67, 68 வயது இன்னைக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு தம்பி இன்னைக்கு ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனத்தினுடைய பிரசிடென்ட், ஃபவுண்டர். மாத்திரமல்ல, அவருடைய மிஷினரி ஸ்தாபனத்தில் ஆல் ஓவர் தி இந்தியா 200க்கும் மேற்பட்ட மிஷினரிகள் அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான செய்திகளை அவர் வெப்சைட்டில் அவர் போட்டிருக்கிறத, யூடியூப்ல போட்டிருக்கிறத நாம பார்த்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத புத்தகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும் புத்தகம். கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும் புத்தகம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலையில கேள்வி என்னவென்றால், இந்த வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் உண்டாயிருக்கிறதா? அல்லது 10 வருஷத்துக்கு முன்பதாக, 15 வருஷத்துக்கு முன்பதாக நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுதிலே அல்லது ஆரம்ப நாட்களிலே நீங்கள் இருந்த அதே சுபாவத்தோடு அதே தன்மையோடு தான் இன்றைக்கும் இருக்கிறீர்களா என்பதை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்ப நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போறேன். பைபிள் வித்அவுட் த அப்ளிகேஷன், நாலேஜ் வித்அவுட் த அப்ளிகேஷன். வேதாகமத்தை வாழ்க்கையில் கை கொள்ளாவிட்டால் என்னெல்லாம் ஆகும்? ஒரு 6 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேதாகமத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால், வேதாகமத்தை கை கொள்ளாவிட்டால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்தை வாசித்தால் போதாது, தியானித்தால் போதாது, அதை ஆராய்ச்சி செய்தால் போதாது, அதை மனப்பாடம் பண்ணினால் போதாது. வாழ்க்கையிலே வேத வசனங்களை கை கொள்ள வேண்டும், நம்முடைய நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்க்கையில் அவைகளை அப்பியாசிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கட்டும். 119ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். முதலாவது குறிப்பு என்னன்னா, நீங்கள் வேதாகமத்தை கை கொள்ளாவிட்டால் you will not be blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏன்னா வேதாகமத்தில் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை வாழ்க்கையில அப்பியாசிக்காவிட்டால் கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, இந்த வேத புத்தகம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு புத்தகமாய் மாறிவிடும். இன்னும் சொல்லப்போனா, பைபிள் இஸ் லைக் a signed check book, அதாவது கையெழுத்து இடப்பட்ட ஒரு காசோலை,
ஒரு செக்கு மாதிரி. ஆண்டவருக்கு தோத்திரம். செக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பேப்பரில் தான் இருக்கும், இல்லை டிமாண்ட் டிராஃப்ட் அதில் செக் புக் பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பர் தான் இருக்கும். அதில் வேற ஒன்றும் விசேஷமாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் அதில் அக்கௌண்ட் உள்ளவங்க கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அதை என்ன பண்ணணும்? அந்த பேப்பரை நிரப்பணும். அதை நிரப்பி அதை எந்த பேங்க்கில் கொடுக்கணுமோ அந்த பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கணும். அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்படி செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்து விட்டால் கர்த்தருக்கு தோத்திரம், அந்த டிராஃப்ட் அல்ல அந்த செக் புக் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதில் ஒரு 10 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. 10 லட்சம் ரூபாய் நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து மாற்ற வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டா போதும், நீங்கள் 10 லட்சத்துக்கு அதிபதியாக மாறிடுவீங்க. ஆனால் இது இந்த செக் புக்கை அந்த செக் லீஃபை நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் கொடுக்காம, நிரப்ப வேண்டிய ஃபார்மை நிரப்பாம, அதை செய்ய வேண்டியதை செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா அந்த வெறும் பேப்பராகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் படாது. அந்த வெறும் பேப்பர் அப்படின்னு கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறாது. அதே போல இந்த வேதாகமும் விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் அடங்கிய அற்புதமான புத்தகம், அற்புதமான தேவனுடைய. அன்பானவர்களே, இந்த வேத புத்தகத்தை கையில் வைத்திருந்தும் நீங்கள் இந்த வாழ்க்கையில கை கொள்வதற்கு அப்பியாசிப்பதற்கு நிறைய பேருக்கு பாருங்க கையில பைபிள் இருக்குது, ஆனா அவங்க வாழ்க்கை மாறாம இருக்குது. எப்படின்னா 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராஃப்ட் இருக்குது, ஆனா ஒவ்வொரு வேளை சாப்பாடும் பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. காரணம் என்ன? they do not know the value of the paper. கர்த்தருக்கு தோத்திரம். 2 காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, அந்த செக் அந்த டிராஃப்டுடைய வேல்யூ தெரியாமல் இருக்க வாய்ப்பு, மதிப்பு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அநேகருக்கு இந்த வேதாகமத்தின் மதிப்பு தெரியல. வாசித்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த வேத புத்தகம் எவ்வளவு விலையுயர்ந்த பொக்கிஷங்களை உள்ளடக்கியது. நம்பர் 2, ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, they do not know what to do with it. They do not know how to convert the paper into money. அந்த பேப்பரை பணமா மாத்துறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆகவே வேத வசனத்தை கை கொள்ளாவிட்டால் கர்த்தருக்கு தோத்திரம், இந்த புத்தகம் மற்ற எல்லா புத்தகங்களைப் போல இது ஒரு சாதாரணமான புத்தகமாக உங்க ஷெல்ஃப்ல இருக்குமே தவிர உங்க வாழ்க்கையை மாற்றிவிடாது. இரண்டாவதாக நீங்கள் வேதாகமத்தை வேதாகமத்தை வாசித்து அதை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு தோத்திரம் உங்க வாழ்க்கையில அதை கை கொள்ளாமல் இருந்தால் என்ன ஆகும் என்றால், வேதாகமத்தை குறித்த அறிவு பெருகலாம். வேத அறிவு, the Bible knowledge, you will gain the Bible knowledge. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆனா knowledge without application produces the pride. அதாவது தமிழ்ல சொல்றேன், ஆண்டவருக்கு தோத்திரம், வேதாகமத்தை அதாவது அறிவு இருந்தும் அந்த அறிவு நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால், வேதாகமத்தை வாழ்க்கையில கை கொள்ளாவிட்டால் வேத அறிவு உங்களை யாராக மாற்றிவிடும் என்றால் பெருமை உள்ளவர்களாக மாற்றிவிடும். 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். அது அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். மறுபடியும் இந்த வார்த்தையில சொல்லுகிறேன், அறிவு, வெறும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அநேக கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமத்தில் குறித்த நல்ல அறிவு இருக்குது. கர்த்தருக்கு தோத்திரம். எல்லா கதைகளும் அவங்களுக்கு தெரியும், ஏராளமான வசனங்கள் மனப்பாடமா தெரியும். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஆனா வாழ்க்கை மாறாமலே இருக்கிறது, வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சபையில ஒரு வாலிபன் வந்து ஜெபம் பண்ணானாம். ஆண்டவரே, ஒரு சின்ன தம்பி வந்து ஜெபம் பண்ணானாம். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும். இந்த ஜெபத்தை அந்த பாஸ்டர் கேட்டுட்டு வந்துட்டு, நம்மளும் இத்தனை வருஷமா ஊழியம் செய்றோம், ஒரு நாள் இப்படி ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணது இல்லையே, இந்த பையன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலேன்னு ஜெபம் முடிச்சவொன்னே அவன்கிட்ட போய் கேட்டாரான், தம்பி, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தியப்பா 6 மணி நேரமா, என்ன காரணம், என்ன அந்த விஷயத்தை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, எங்க அப்பாவுக்கு பாஸ்டர் தலையில எல்லாமே இருக்கு, தலையில எல்லாமே இருக்கு. ரட்சிப்புனா தெரியும், நரகம்னா தெரியும், பரலோகம்னா தெரியும், ஞானஸ்நானம் தெரியும், அபிஷேகம்னா தெரியும். ஏன்னா அவங்க தலையில
எல்லாமே இருக்கு, மூளை அறிவு எல்லாமே இருக்குது. ஆனா கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக, அது ஒரு அடி இறங்கி இருதயத்துல வந்துருச்சுன்னா அவர் வாழ்க்கையை மாறிடும். பார்த்தீங்களா? அவர் வாழ்க்கைக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா வேதாகமம் நன்றாக அவருக்கு தெரியும். இப்படி அநேகருக்கு ஒரு அடி இறங்க வேண்டியிருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தை எந்த வசனம் கேட்டாலும் டக் டக்குன்னு சொல்லி முடிச்சிருவான், எந்த கதை கேட்டாலும் டக் டக்குன்னு சொல்லி முடிச்சிருவான். வேத அறிவு நிறைய இருக்குது. ஆனா அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? அனுபவத்தில் இல்லை. ஆண்டவருக்கு தோத்திரம். பொதுவாகவே ரெண்டு காரியம் சொல்லுவாங்க. ஐ நோ காட், ஐ நோ அபவுட் காட். நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். எனக்கு இயேசுவை தெரியும், முதலாவது ஒரு குரூப். எனக்கு இயேசுவை பற்றி தெரியும், அது அடுத்த குரூப். ஐ நோ அபவுட் ஜீசஸ், ஐ நோ ஜீசஸ். நீங்க எந்த குரூப்பும் தெரியல. தமிழ்ல விளக்கமா சொல்றேன். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு இயேசுவை பற்றி தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் மூளை அறிவு, மியர்லி நாலேஜ். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தாராம். இயேசு பாவங்களுக்காக மரித்தாராம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாராம். இயேசு உயிரோடு எழுந்தாராம். இன்றும் உயிரோடு இருக்கிறாராம். பாவங்களை மன்னிக்கிறாராம். யாருக்கோ செய்தது போல, யாருக்கோ இயேசு செய்தது போல ராம் 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 போட்டு சொல்லிட்டே இருப்பான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி சொல்றீங்களா? அல்லது எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், இயேசுவின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன், எனக்குள் இயேசு இருக்கிறார். ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் மரிக்க போகிறேன், இயேசுவின் ராஜ்யத்துக்கு போக போகிறேன், அல்ல இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார், நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அந்த மாதிரி இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க வேதாமத்தை வாசித்திருப்பாங்க, கதைகளை கேட்டிருப்பாங்க. நிறைய இயேசுவை பத்தி தெரியும். ஆண்டு ரட்சிப்புனா என்ன அழகா சொல்லுவாங்க, அபிஷேகம்னா என்ன அழகா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பாருங்க, இந்த இந்த சாமுவேலை குறித்து ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகத்தில், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் 3 வரிகளை வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கவனிக்கிறீங்களா? அவன் சிறு பிராயத்திலேயே அவன் ஆலயத்தில் விடப்பட்டவன். அவன் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்ப 24 மணி நேரமும் இந்த சாமுவேல் ஆலயத்தில் தான் இருக்கிறான். 24 மணி நேரமும் அந்த ஏலிக்கு அவன் பணிவிடை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆனா அவனை குறித்து சொல்லப்பட்ட ஆச்சரியமான, அதே சமயத்தில் அதிர்ச்சியான, உண்மையான ஒரு தகவல் வாசிக்கட்டுமா? அதே 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். அது எப்படி சாத்தியமாகும்? 24 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிறவன், ஏலிக்கு பணிவிட்டு செய்து கொண்டிருக்கிறவன், அவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தர் ஆலயத்திலே இருக்கிற ஒருவனுக்கு எப்படி ஆண்டவரை குறித்து அறியாமல் இருக்க முடியும்? அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவனுக்கு யெகோவா தெய்வம்னா தெரியும், அவனுக்கு நியாயப்பிரமாணம்னா தெரியும், பலினா தெரியும், ஆசாரியனா தெரியும். ஏன்னா தினம் அங்கதான் இருக்கிறான், பலியிடுறத பார்க்க தான் செய்யறான், யெகோவா தேவனை நோக்கி ஆராதிக்கிறத ஜெபிக்கிறத பார்த்துதான் இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு தோத்திரம், இன்னும் அவன் தனிப்பட்ட முறையிலே கர்த்தருக்கு தோத்திரம் ஆண்டவரோடு அவனுக்கு ஒரு தொடர்பு இல்லாதிருந்தது. அல்ல ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டு பழகாதிருந்தான். அநேக சகோதர சகோதரிகள் இப்படிதான் இருக்கிறான். இயேசுவை குறித்து, இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை இன்னும் அனுபவிக்காது இருக்கிறத நாம பார்க்கிறோம். 3ஆவதாக கர்த்தருக்கு தோத்திரம், எந்த வேதாகமத்தை வாசித்து அதை வாழ்க்கையில கை கொள்ளாவிட்டால், கர்த்தருக்கு தோத்திரம், நம்ம வாசித்தோமே யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை அவருடைய வாசிக்கிறேன். யாக்கோபு 1,
22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதாகமம் ஒரு கண்ணாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணாடியை நாம் எதற்கு பார்க்கிறோம்? நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வதற்காகத்தான் கண்ணாடியை பார்க்கிறோம். காலையில் எழுந்தவுடனே குளித்தவுடனே தலைமுடி அது குழம்பி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகத்தில் அழுக்கு இருக்கலாம், அல்லது தூங்கி எழுந்தவுடனே பல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கலாம். இவைகளெல்லாம் சீர் பண்ணுவதற்கு, இவைகளெல்லாம் கரெக்ட் பண்ணுவதற்கு, இவைகளெல்லாம் அழகுபடுத்துவதற்கு, இவைகளை சரி செய்வதற்கு தான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். ஒருவன் கண்ணாடி முன்னாடி 1/2 மணி நேரம் நின்று ஒண்ணுமே செய்யாம அந்த பக்கம் போயிட்டான்னா அந்த கண்ணாடினால பிரயோஜனம் இருக்கா, அல்ல அவன் செலவழித்த 1/2 மணி நேரத்தினால பிரயோஜனம் இருக்குதா? அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது சொன்னேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், you will not be blessed. ரெண்டாவது சொன்னேன், it produces pride. ஆமென், பெருமையை கொண்டு வரும் சொன்னேன். மூன்றாவது சொல்லுகிறேன், வேதாகமத்தை நீங்கள் கை கொள்வதற்கு நேரம் எடுக்காவிட்டால் you will be in disorder. நீங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருப்பீர்கள். இந்த ஒழுங்கின்மை எப்பொழுது மாறும்? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த ஒழுங்கின்மை டிஸார்டர்லாம் ஒரு ஆர்டரா வந்துடும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே வேதாகமத்தை வாசித்து உங்களை கரெக்ட் பண்ணுவதற்கு நேரம் எடுக்க வேண்டும். நான்காவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வேதாகமத்தை கை கொள்ளாவிட்டால் என்ன ஆகும் என்றால் you will become weak. நீங்கள் பலவீனமாவீர்கள், நீங்கள் பலவீனமாவீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். 1 பேதுரு புஸ்தகம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வேதாகமும் ஒரு ஞானப்பால், பியூர் மில்க். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் வேதாகமம் ஒரு ஆகாரம். பைபிள் இஸ் லைக் a food to the body. நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த வேத புத்தகம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போஷாக்கு. அப்ப சரீரத்துக்கு நம்ம ஏன் சாப்பாடு சாப்பிட்றோம்? சரீரத்தில் ஆரோக்கியமா இருக்க, சரீரத்தில் பலனடைய, சரீரத்தில் ஆமென் சுகமா இருக்க நம்ம நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமம் அப்ப சரியா சாப்பிடலனா you will become weak physically. சரீர பிரகாரமா நம்ம பலவீனம் அடைந்து கொண்டே போவோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் பலப்படுத்த வேண்டுமானால் இந்த வேத வசனங்கள் உங்களோடு இணைய வேண்டும். இந்த வேத வசனத்துக்கு ஒப்பாக உங்க வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். உங்க வாழ்க்கை மாற்றப்படாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியிலே நீங்கள் பலவீனமாவீர்கள். நல்லா கவனிங்க. உங்களுக்கு பசி எடுக்குது, கையில சப்பாத்தி இருக்குது, சப்பாத்தியே நீ வட்டமா இருக்கிறாய், சப்பாத்தியே நீ அழகா இருக்கிறாய், சப்பாத்தியே நீ நல்ல கலரா இருக்கிறாய், நீ என் பசியை ஆற்றுவாயாக. அது பசி ஆறுமா? நிச்சயமா ஆறாது. அப்ப சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுவைத்து ரசித்து ருசித்து சவைத்து நாம சாப்பிடும் போதுதான் இட் பிகம்ஸ் அவர் எனர்ஜி. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சக்திகளை பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதே போல வேதாகமத்தை நீங்கள் வாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை கை கொள்ளும் போது அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனாய் மாறுகிறது. நீங்கள் கை கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆவியிலே பலவீனம் அடைவீர்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிக்கடி அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டியிருக்குது. இப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் சின்ன பிரச்சனை வந்தா கூட சோர்ந்து போயிடுறாங்க. பைபிள் வாசிக்க முடியாம, ஜெபம் பண்ண முடியாம, சர்ச்சுக்கு வர முடியாம, ஊழியத்துல பங்கு பெற முடியாம கர்த்தருக்கு பலவீனம் அடைவதற்கு காரணம் என்ன? வேத வசனத்தினுடைய நாம் கட்டப்படவில்லை, அல்ல வேத வசனமாகிய ஆகாரத்தை நாம் சரியாக உட்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பைபிள் வித்தவுட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். முதலாவது சொன்ன நீங்க வேதாகமத்தை கை கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
வேதாகமத்தை கைக்கொள்ளாவிட்டால் அது உங்களுக்கு பெருமையை கொண்டு வரும், வெறும் அறிவு. வேதாகமத்தை கைக்கொள்ளாவிட்டால் அது 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 உங்களுக்கு ஒழுங்கின்மைக்குள்ள உங்களை கொண்டு வந்துவிடும். நான்காவது, வேதாகமத்தை கைக்கொள்ளாவிட்டால், நடைமுறை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாவிட்டால் நீங்கள் பலவீனமாய் விடுவீர்கள். ஐந்தாவதாக, வேதாகமத்தை கைக்கொள்ளாவிட்டால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, you will be judged by the word itself. அந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். you will be judged, நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனத்துல, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். எத்தனையோ கூட்டங்கள் நமக்கு நடத்தப்படுகிறது, எத்தனையோ பிரசங்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் போதகர் ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார். டிவியில் பிரசங்கம் கேட்குறீங்க, யூடியூப்ல பிரசங்கம் கேட்குறீங்க, பல ஸ்பெஷல் மீட்டிங்ல பிரசங்கம் கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஆமென். பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் நோக்கம் என்ன? இந்த வேத வசனத்தை கேட்கும் நோக்கம் என்ன? இந்த வேத வசனத்தை அவன் மனப்பாடம் பண்ணும் நோக்கம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத வசனம் சிலருக்கு எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது ஒரு ஸ்டோரி புக்கா இருக்குது. ஸ்டோரி புக்குன்னா அது ஒரு கதை புத்தகமா இருக்குது. கதையா வாசிப்பாங்க. கோலியாத்து தாவீது வாசிப்பாங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாசிப்பாங்க, அஞ்சப்ப 2 மீனை ஆயிரக்கணக்கான பேருக்கு கர்த்தர் போஷித்தாரு, அந்த கதையா வாசிப்பாங்க. மற்ற சத்தியங்கள் இருந்தா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. சில பழைய ஏற்பாட்டு சில புத்தகங்களை அவங்க ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்டோரினா பிடிக்கும். இது ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். இந்த பைபிள் இஸ் லைக் a டிவோஷனல் புக். அதாவது இன்றைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா, இன்ன சூழ்நிலைக்கு எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வசனம் வராதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை யார் பேசுறான்னு யோசிக்க மாட்டான். ஆம்பளை பேசுதா, பொம்பளை பேசுதா, அது பேய் பேசுதா, ஆண்டவர் பேசுறாரா, அல்லது தேவதூதன் பேசுறாரா, யாருக்கு ஏன் பேசுறான்னு யோசிக்க மாட்டாங்க. வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பேசிவிட்டார். உன் கண்ணீரை கண்டேன், உன் வியாதியை குணமாக்குவேன். இப்படி ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்காதா? இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது கிடைச்சவனு சந்தோஷம் வருவாங்க, அதோட விட்டுருவாங்க. அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அன்பான சகோதர சகோதரி, பைபிள் இஸ் லைக் a law book. இந்த சட்டத்தை மீறினால் அதற்கு தக்க தண்டனை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கடைசியாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 6வதாக ஏன் வேதாகமத்தை கை கொள்ள வேண்டும்? நீங்க வாசிப்பதை குறித்து, தியானிப்பதை குறித்து, ஆராய்ச்சி பண்ணுவதை குறித்து, மனப்பாடம் பண்ணுவதை குறித்து நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த மாலையில நம்முடைய சிந்தனை என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்க வாழ்க்கையில வேதாகமத்தை கை கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க வாழ்க்கையை வேத புத்தகம் மாற்றி இருக்கிறதா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது 6வதாக ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வாசிக்கிறேன், மறுபடியும் கடைசி 3 வரிகளை வாசிக்கிறேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகவே நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். 6வதாக வேத வசனத்தை கை கொள்ளாமல் போனால் you will be in a danger. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆபத்தில் அல்லது அபாயகரமான ஒரு பாதைக்கு
பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது சந்தேகமில்லை. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றுக்கும் நான் பைபிள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு வர்றேன். பைபிள் ஒரு கண்ணாடின்னு சொன்னேன், பைபிள் ஒரு ஆகாரம் என்று சொன்னேன், பைபிள் இஸ் சைன்டு செக் புக், கையெழுத்திடப்பட்ட காசோலை என்று சொன்னேன். இப்போ 6வது குறிப்பில் சொல்றேன், பைபிள் இஸ் லைக் a சிக்னல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிக்னல், நீங்க டிராபிக்ல போகும்போது சிக்னல் பார்த்துருப்பீங்க. அது சிவப்பு கலர் சிக்னல் வரும், கிரீன் கலர் சிக்னல் வரும், எல்லோ கலர் சிக்னல் வரும். அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவப்பு கலர் என்றால் ஸ்டாப், இதை தாண்டி போனா நீ ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, முட்டி மோத வாய்ப்பு இருக்கு, நீ சீக்கிரம் இடத்துக்கு போய் சேர முடியாது, நின்று நில், ஸ்டாப்னு அர்த்தம் ரெட் சிக்னல். கிரீன் சிக்னல் என்ன அர்த்தம்? போகலாம், யூ கேன் ப்ரொசீட், கோ ஹெட் அப்படின்னு அர்த்தம். எல்லோ சிக்னல் என்ன அர்த்தம்? நின்று நிதானித்து கவனித்து போ என்று அர்த்தம். இதே போல வேதாகமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எப்படி வாழ்க்கை சம்பந்தப்படுகிறது, வாழ்க்கையோடு அது எப்படி ஆமென் நமக்கு ஒத்து வருகிறது, அல்ல வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதாகமத்தை நன்றாக வாசித்து தியானித்து ஆமென் ஆராய்ச்சி பண்ணி மனப்பாடம் பண்ணி உங்க இருதயத்தில் அதை கை கொள்ளுவதற்கு நீங்கள் ஆயத்தமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது நீங்கள் படித்த வேத வசனம் உங்களுக்கு ரெட் சிக்னல் காமிக்கும், அல்ல கிரீன் சிக்னல் காமிக்கும், அல்ல கொஞ்சம் நிதானமாயிரு என்பது போல வசனங்கள் உங்களுக்கு காமிக்கும். நம்முடைய வாழ்க்கையை மாத்துது பாருங்க, வாழ்க்கையை மாத்துது பாருங்க. நம்முடைய ஆபத்திலிருந்து எதுக்கு சிக்னல்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று காலதாமதமாக கூடாது, இரண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபத்தில் விபத்தில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பது தானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அவன் சிக்னல் இல்லாத ஒரு சிட்டியை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன், சர்வ குழப்பமாயிடும் பட்டணத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக ஒரு பொய் சொல்ல உங்களுடைய வாய் வருகிறது, ஒரு சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லுகிறீர்கள் என்றால், நீங்கள் வேத வசனத்தை சரியாய் படித்திருந்தால் உங்களுக்கு எல்லாம் என்ன வசனம் இருந்திருக்கும், என்ன வசனம் வரணும்? அவன் பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்கினி கடலிலே தள்ளப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சாத்தான், அவன் பொய்களை பேசுகிறவன். இதெல்லாம் வசனம் நமக்கு இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது போல வசனங்கள் நமக்கு ரெட் சிக்னல் காமிக்கும் பாருங்க, நாம எச்சரிக்கையா இருந்து பிரேக் போட்டுருவோம், எச்சரிக்கையா இருந்து நிப்பாட்டிடுவோம். ஒருவேளை நீங்க போய் சொல்லிட்டா கூட இந்த வசனங்கள் உங்களை வாதித்து கொண்டிருக்கும், இந்த வசனங்கள் உங்களுக்கு நிம்மதியை கெடுத்து விடும், இந்த வசனங்கள் குற்ற மனசாட்சியை கொடுத்து விடும். ஏசப்பா, நான் தவறி பேசிவிட்டேன், மன்னிங்க, இனி பேசாதற்கு எனக்கு கிருபைதாங்க என்று ஆண்டோட மனம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். எத்தனையோ வசனங்களை கேட்டிருக்கிறீங்க, எத்தனையோ வசனங்களை வாசித்திருக்கிறீங்க, எத்தனையோ வசனங்களை மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்தது என்ன? இந்த மாலையில கேள்வி அதுதான். உங்க வாழ்க்கையில மாற்றம் அடைந்தது என்ன? உங்க வாழ்க்கையில அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் இன்றைக்கு நமக்கு கேள்வி. பொதுவாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 6 காரியத்தை மறுபடியும் சொல்றேன். பைபிள் வித்அவுட் அப்ளிகேஷன், நடைமுறைப்படுத்தாத வேத புத்தகம், அல்லது வேதாகமத்தை நடைமுறைக்கு கொண்டு வராத கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? முதலாவது சொன்னேன், நீங்க நடைமுறைப்படுத்தாவிட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. காரணம், பைபிள் இஸ் லைக் a signed செக் புக். வேத புத்தகம் கையெழுத்திடப்பட்ட ஒரு காசோலை, செக். இரண்டாவது, இந்த வேத புத்தகத்தை வாசித்து அதை கை கொள்ளாவிட்டால் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன்கிற பெருமை இருக்குமே தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒரு அடி இறக்கும் என்று கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? மூன்றாவதாக, வேதாகமம் ஒரு கண்ணாடி. நீங்கள் பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணாவிட்டால் வேதாகமும் கண்ணாடியும் வேஸ்ட், கண்ணாடிக்கு முன்னாடி செலவழிக்கிற நேரமும் வீணும். அதே போல வேதாகமத்திலே வாழ்க்கையில நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் வேதாகமத்தோடு செலவழிக்கிற நேரமெல்லாம் வீணாய் போயிடும்.
விடும். அடுத்து வேதாகமம் ஒரு ஆகாரம் என்று சொன்னேன். ஆகாரத்தை சரியாக உட்கொள்ளாவிட்டால் கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள் சரீரத்தில் பலவீனம் அடைகிறது போல ஆவியில பலவீனம் அடைவீர்கள். வேதாகமத்தை கை கொள்ளாவிட்டால் ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அந்த வேத புத்தகமே உங்களை நியாயத்திற்கு, இந்த சட்டப்படி இத்தனை நபர் சட்டப்படி கர்த்தருக்கு ஆண்டவரை உங்களை நியாயம் தீர்ப்பார். அடுத்ததாக வேதாகமத்தை கை கொள்ளாவிட்டால் உலகத்தில் பல ஆபத்துகளுக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, இப்ப கடைசியா சொல்ல வர்ற குறிப்பு என்னன்னா, how can we apply the word of God in our life? கடைசியா முக்கியமான குறிப்பு, இந்த வேதாகமத்தை ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக கை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமம் பேதையை ஞானியாக்குகிறதாம், பாவியை பரிசுத்தவானாக்குகிறதாம், சோர்ந்து போனவனை உயிர்ப்பிக்கிறதாம். வேதாகமம் தேவனுக்கு சுத்தம் என்ன என்பதை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாம். தேவ சுத்தத்தின் பாதையில நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ள வேத புத்தகம் உதவி செய்கிறதாம். கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப இந்த வேத புத்தகத்தை வாழ்க்கையில அதை அமைத்து கொள்ள என்ன பண்ண வேண்டும்? சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். எப்பொழுதுமே வேதாகம் வாசிக்கும் போது 3 கேள்வி கேட்க வேண்டுமா? தேவைப்பட்டால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகம் வாசிக்கும் போது எப்பொழுதுமே வாசித்து முடித்தவுடனே 3 கேள்விகள் கேட்டு பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுறேன். முதலாவது கேள்வி என்னன்னா, வாட் டஸ் த பைபிள் சே? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு தோத்திரம். முதலாவது கேள்வி, வேதம் நீங்கள் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப அது கவனமா வாசித்தா தான் புரியும். அதுக்கு ஆங்கிலத்தில் சரியான பேர் கொடுத்தா அப்சர்வேஷன். லுக்கிங் என்பது வேற, அப்சர்வேஷன் என்பது வேற. தமிழ்ல சொல்றேன், பார்ப்பது வேற, உற்று கவனிப்பது வேற. நீங்க வேதாகமத்தை பார்க்க கூடாது, உற்று கவனிக்க வேண்டும். யார் சொல்லுகிற வார்த்தை, யாருக்கு சொல்லுகிற வார்த்தை, எதற்கு சொல்லுகிற வார்த்தை, என்ன எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை பேசுகிறார்கள், என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த வார்த்தை பேசப்படுகிறது. அந்த நீங்க வாசித்த அந்த ஒரு அதிகாரத்தில் யாருடைய பெயர்லாம் வருகிறது. சிலர் பெயர் வரும், சிலருக்கு பெயர் வராத நபர்கள் இருப்பாங்க. சிறுவன் கையில் 5 அப்பம் 2 மீன், அவனுக்கு பேரே இல்லை, ஆனா சிறுவன், there was a little boy, சிறுவன் இருக்கிறான். அப்ப முதலாவது அப்சர்வேஷன். அதுக்கு கேள்வி என்ன? வாட் டஸ் த பைபிள் சே? நீங்கள் வாசிக்கிற வேத பகுதி சொல்லுகிற விஷயம் என்ன? ஆழமான சத்தியத்துக்கெல்லாம் போக வேண்டாம், மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கெல்லாம் போக வேண்டாம். வெளிப்படையா எக்ஸ்பிளிசிட்டா மேலோட்டமா பைபிள்ல யார் பேசுறா, யாருக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, கடகடகடான்னு வாசித்து இன்னைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும், அது நம்முடைய கடமை, அது என்னுடைய தீர்மானம். வாசித்தேன், முடிச்சேன், இயேசு நாமத்தில் ஆமென், எந்திரிச்சு போயிடக்கூடாது. வாட் டஸ் பைபிள் சே? கட்டாயம் நீங்க வேதம் வாசிக்கும் போது ஒரு நோட் இருக்கணும். கட்டாயம் நீங்க வேதம் வாசிக்கும் போது கையில ஒரு பேனா இருக்கணும். அல்லேலூயா. சோ முதலாவது கேள்வி, வாட் டஸ் பைபிள் சே? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அது அப்சர்வேஷன், உற்று கவனித்தல். உற்று கவனித்தல். எத்தனையோ முறை உங்க வீட்டில் இருக்க சுவிட்ச் போட்டிருப்பீங்க, ஆனா எத்தனை சுவிட்ச் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான சுவிட்சுக்கு நேரம் பார்த்துருப்பீங்க, கை அங்கே போயிருக்கும், தட்டிருப்பீங்க, ஆஃப் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்க எத்தனை சுவிட்ச் இருக்குன்னு தெரியாது. எத்தனையோ நாட்கள் உங்க டூத் பிரஷ் எடுத்து நீங்க பல் விளக்கி இருப்பீங்க, ஆனா இங்க பல் விளக்குற பிரஷனுடைய கலர் என்னன்னு கேட்டா தெரியாது, மறந்துடும். உற்று கவனிக்க தவறி விடுவோம். எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ முறை நீங்க ஷர்ட் மாத்திருப்பீங்க, உங்க சட்டையில எத்தனை பட்டன் இருக்குன்னு கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியாது. எத்தனையோ நாட்கள் இந்த சட்டையை மாட்டிட்டு இருக்கிறோம், ஆனா சட்டையில எத்தனை பட்டன் இருக்குன்னு கேட்டா சிலருக்கு சரியா சொல்ல தெரியல. நான் எத்தனை விட்ட விசாரிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதா? விளங்குதா உங்களுக்கு? ஆமென். கர்த்தருக்கு. ஆகவே வேதாகமத்தை உற்று கவனியுங்கள். நோட்ஸ் எடுங்க. யார் யார் பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சகையு சம்பவத்தில் எடுத்தீங்கன்னா அதில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, சகையை பற்றி சொல்லியிருக்கு. அங்கே சிலர் முறுமுறுத்தார்கள் அப்படி போட்டிருக்கு. ஆனால் அது சொல்லியிருக்கு, சகை சிலரை ஏமாற்றி இருக்கிறான். அப்போ ஏமாற்றப்பட்டவர்கள் அவங்கள பற்றி சொல்லியிருக்கு. யார் யாரெல்லாம் பற்றி சொல்லியிருக்கு யோசிங்க. அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்கு கவனிங்க. முதலாவது காரியம் அப்சர்வேஷன். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, வாட் டஸ் இட் மீன்?
வாட் டஸ் இட் மீன்? இதற்கு என்ன அர்த்தம்? இந்த 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 வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எல்லா தமிழ் தான் எழுதப்பட்டிருந்தாலும் நாம விளங்கிக் கொள்ளக்கூடிய பாஷையில, லோக்கல் லாங்குவேஜில் இந்த வேதாகமம் இருக்காது. அந்த வேதாகம ஆசிரியர் அதனுடைய ஸ்டைல் எழுதியிருப்பாங்க, மொழிபெயர்த்தவங்க அவங்க ஸ்டைல் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நாட்களில் தெரிந்த வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. கர்த்தருக்கு உங்க ஊருக்கார் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருந்தார்னா நீங்க பேசுற பாஷையில மொழிபெயர்த்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளா இருக்கலாம். ஆக வாட் டஸ் இட் மீன்? அப்ப அர்த்தத்தை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஒன்னும் முன்னாடி பின்னாடி வாசித்தாலே விளங்கிடும். அந்த நீங்க வாசிக்கிற வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசித்தா விளங்கிடும், அல்ல வாசித்த வசனத்துக்கு பின்னாடி உள்ள வசனங்களை வாசித்தா விளங்கிடும், அல்ல நீங்க வாசித்த வார்த்தைக்கு அடுத்த வரிய வாசித்தா விளங்கிடும். அர்த்தம் என்ன, மீனிங் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அதுல வெளிச்சம் கிடைக்கும். ஏன் தமிழ்லயே நமக்கு வேற நவீன மொழிபெயர்ப்புலாம் இருக்குது, நவீன மொழிபெயர்ப்பு இருக்குது, விவிலியம் அப்படின்ற வேதாகம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் நடைமுறை வார்த்தைகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நமக்கு எளிதில் புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகவே அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று மூத்த விசுவாசிகிட்ட தெரிய கண்டுபிடிக்க முடியலன்னா மூத்த விசுவாசிகிட்ட கேட்கலாம், கர்த்தர் அல்லது பாஸ்டர் சந்திக்கும் நேரம் இருக்கும்போது அவங்ககிட்ட அதை குறித்து விசாரிக்கலாம். வாட் டஸ் இட் மீன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய பொருள் என்ன? முதலாவது உற்று கவனிங்கன்னு சொன்னேன், கவனிச்சா போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? வாட் டஸ் இட் மீன்? அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அதை பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்திலையும் அதற்குடைய விளக்கம் என்ன என்பதை சிந்திக்கணும். கொஞ்சம் சிந்திச்சா போதும், ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் யோசித்தா போதும். கடைசி மூன்றாவது கேள்வி என்னன்னா, வாட் டஸ் மீன் டு மீ? வாட் டஸ் இட் மீன் டு மீ அப்படின்னு அர்த்தம். இந்த வேத பகுதி எனக்கு என்ன சொல்லுகிறது? எனக்கு என்ன சொல்லுகிறது? நான் எதிலே மாற வேண்டும்? நான் எதிலே சரி செய்ய வேண்டும்? நான் என் வார்த்தைகளிலே என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்? என் உடையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? என்னுடைய தீர்மானங்களிலே என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? குடும்பத்தில் நான் இந்த வசனத்தின்படி என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும்? வேலை பார்க்கிற இடத்துல எப்படி வேலை பார்க்கணும்? பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அவன் வேலை பார்க்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வாட் டஸ் இட் மீன் டு மீ? எனக்கு என்ன சொல்லுகிறது அப்படி நீங்க எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது பேப்பர்ல எழுதணும். ஆமா, இன்றைக்கு நான் இதை தீர்மானிக்கிறேன் என்று பேப்பர்ல எழுதணும். பாருங்க, டிசிஷன். அடுத்த பாயிண்ட் டிசிஷன். முதலாவது 3 கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். என்ன கேள்வி? இந்த வேத பகுதி சொல்வது என்ன? இந்த வேத பகுதியின் பொருள் என்ன? இந்த வேத பகுதி எனக்கு என்ன சொல்லுகிறது? அடுத்து என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இனி நான் இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிய தீர்மானிக்கிறேன். ஆகவே களவு செய்ய மாட்டேன், அல்லது பொய் சொல்ல மாட்டேன், அல்லது கர்த்தருக்கு கொடுப்பதிலிருந்து தசம பாகத்தை எடுத்து வஞ்சிக்க மாட்டேன், அல்லது இப்படிப்பட்ட என்னெல்லாம் வாசிக்கிறீங்களோ இவர்களை மன்னித்து விடுவேன், இதை மறந்து விடுவேன், இனிமேல் இதை செய்ய ஆரம்பிப்பேன். அப்படி என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க அதை எழுதி பார்க்கணும். பாருங்க, கடைசியில் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து இவைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா, காரியம் இப்படியா இருக்கிறது, ஆகவே என் வாழ்க்கையை மாற்றி, என் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது, நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருக்கு அப்படி நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிருபை தருவார், உங்க வாழ்க்கை மாறும். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். எதற்கு ஒப்பாக? வசனத்துக்கு ஒப்பாக. ஒரே நாள்ல மாற்ற முடியாது. தீர்க்க தரிசன வசனம், தீர்க்க தரிசனம் ஒரே நாள்ல கிடைக்கலாம். அந்நிய பாஷை ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைச்சிடலாம். பகுத்தறியும் வரம் ஒரே நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். பகுத்தறியும், அவன் அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அற்புத சுகமளிக்கும் வசனம் ஒரே நாள்ல கர்த்தர் கொடுத்துட முடியும். ஆனா அன்பு ஒரே நாள்ல உருவாயிராது. மன்னிப்பு ஒரே நாள்ல உருவாயிராது. தாழ்மை, இயேசுவின் நாமத்தில் தாழ்மை உனக்கு உண்டாவதாக வந்துடாது. நீங்க வேதாமத்தை வாசித்து உங்களை மறுரூபமாக்கி கொண்டே வந்தால்தான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதாகமத்திற்கு ஒப்பாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் இந்த வசனங்கள் தொடர்ந்து கிரியை செய்வதாக, பேசுவதாக உம்முடைய கரங்களை தருகிறோம். சகல மகிமையும் கனமும் தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ஜெபராஜா. உங்களுக்கு நன்றி, சந்தர்ப்பத்து நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் பாஸ்ட் முதல்ல எடுத்த வசனம் என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இந்த 3 நாட்களும் 4 செய்திகள் வேதத்தின் அடிப்படையில் கேட்டோம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் நாளிலே வேதத்தினுடைய மகத்துவங்களை பற்றி கேட்டோம். அந்த மகத்துவமான வேதத்தை எப்படி வாசிப்பது, எப்படி தியானிப்பது என்பதை 2ஆம் நாளிலே கேட்டோம். இன்றைக்கு காலையில் வேதமும் விசுவாசமும் எப்படி இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் அப்ளை பண்ணுவது என்பதை பற்றி கேட்டோம். இந்த சாயந்தரத்தில் எப்படி இது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை பற்றியும் கேட்டோம். இதை அப்படியே கை கொள்ளுங்கள், இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான், என் பிதாவுனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். பிதாவுனுடைய சித்தத்தை எது வெளிப்படுத்துகிறது? இந்த வேதம்தான் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. எனவே வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு முறை நான் வெளிநாடு ஒன்றுக்கு போயிருந்தபோது பிரசங்கித்து விட்டு வந்தேன். நீங்கள் எல்லாம் நான் அடுத்த முறை வருவதற்கு முன்பாக ஒரு முறையாவது வேதத்தை வாசித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்த முறை போனபோது ஒரு சகோதரி வேகமாக ஓடி வந்து சொன்னார்கள், பாஸ்டர், நீங்கள் போன முறை சொன்னீங்க, இந்த முறை நீங்கள் வர்றதுக்குள்ளே ஒரு முறை பைபிளை வாசிக்கணும்னு நான் தீர்மானித்து வாசித்து முடித்து விட்டேன் என்று. வெளிநாட்டில் உள்ளவர்கள் நான் சொன்னதை கேட்டு அப்படியே செய்தார்களே. நம்முடைய சபையின் தேவ பிள்ளைகள் நீங்களும் அப்படி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, எங்களுக்கு இந்த 4 நாட்களும் அற்புதமாக எங்களை வழி நடத்தினீர் ஐயா. எவ்வளவு அற்புதமான நம்முடைய வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு போதும் ஒளிந்து போகாது என்று சொன்ன அந்த ஒளிந்து போகாத வார்த்தையை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். ஒளிந்து போகிற மகிமையை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிற நாட்களில் ஒளிந்து போகாத நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தீர். எங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே, பாஸ்டர் லின்சேக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் செல்வினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் நெல்சன் ஞானகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 3 தேவதாசர்களையும் வைத்து எங்கள் சபையின் மேல் நீர் வைத்த அன்பினாலே இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் உதவி செய்தீரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டைப் போல எதற்கும் அசையாத ஸ்திரமான தேவ பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த 3 தேவதாசர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீராக. இதை கேட்ட இந்த ஆண்டவரை 3 நாள் கூட்டத்தில் பங்கெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இனி வரக்கூடிய நாட்களில் வேத வசனத்தால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த சேனலை மற்றவர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.